உலகெங்கும் பரவி இருக்கிற என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்மவர்களிடம் ஒரே நேரத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட வேலைகளை சொன்னால் உடனே கோபப்படுகிறார்கள், சலித்து கொள்கிறார்கள், உணர்வு மாறிவிடுகிறார்கள். ஆனால் மேலை நாடுகளிலே பெரும்பாலும் அதை சமாளிக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் சற்று பொறுத்து கொள்ளுங்கள், அது வந்து விடுகிறேன் என்று பொறுமையாக பதில் சொல்லுகிறார்கள். இங்கே உதாரணமாக சொல்வதென்றால், ரூபாய் நோட்டு எண்ணுகிறவர்களிடம் நீங்கள் பேச்சு கொடுத்து பாருங்கள், உடனே அவர்கள் சிறு எரிச்சலையோ சிறு சலிப்பையோ வெளிப்படுத்தாவிட்டால் உண்மையிலே அதிலே ஆச்சரியம் அடங்கி இருக்கும். ஆனால் ஒரு வங்கி காசாளரிடம் பேச்சு கொடுத்து பாருங்கள், அவர் நோட்டு எண்ணுகிற பொழுது அவர் நோட்டு எண்ணிக்கொண்டே மிக அருமையாக நம்மோடு பேசுவார். அது சாத்தியம் என்பதை மிக அழகுற நிரூபிப்பார். இன்னதற்குத்தான் சலிப்புணர்வுக்கு மாறுவது, வெறுப்பு மனநிலைக்கு மாறுவது என்று இல்லாமல் எதற்கெடுத்தாலும் சலிப்பு மனநிலைக்கு மாறுகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தந்தை காந்திஜி அவர்களை எத்துணையோ கோணங்களில் உலகம் வியந்து வியந்து போற்றுகிறது, பார்க்கிறது. உலகையே ஆண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ஒரு அரை நிர்வாண பக்கிரி என்று பிரிட்டிஷாரால் வர்ணிக்கப்பட்டவர் அசைத்து பார்க்க முடியும் என்பதிலிருந்து ஆரம்பித்து வன்முறையல்லாத அணுகுமுறை மூலம் எது ஒன்றும் சாத்தியம் என்று நிரூபித்ததிலிருந்து பல கோணத்திலே அவர் வியக்கப்படுகிறார். அவருடைய எளிமை, அவருடைய வாழ்க்கை முறை. ஆனால் ஒரு படைப்பாளன், எழுத்தாளன் என்ற வகையிலே நான் அவரை ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக நான் பார்க்கிறேன். சத்திய சோதனையிலே அவர் ஒரு சம்பவத்தை, ஒரு உணர்வை அவர் விவரிக்கிற விதம் இருக்கிறதே, எழுத்தாளர்களெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு அற்புதமான அணுகுமுறை. ஒரு சலிப்பில்லாமல் அந்த வாக்கியத்தை கொண்டு செல்வது, அந்த காட்சியை அங்குலம் அங்குலமாக அதே நேரத்தில் போரடிக்காமல் விவரிப்பது என்பது என்று சொன்னால், எழுத்தாளர்கள் பலரும் சத்திய சோதனையை படித்தாலே ஒரு கைதேர்ந்த எழுத்தாளராக ஆக முடியும் என்பதற்கு அப்படி ஒரு எடுத்துக்காட்டான படைப்பு அது. இந்த மனிதனுடைய வேறு கோணத்தை தான் நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். நாத்துராம் கோட்ஸே மிக அருகிலே நின்று கொண்டு காந்திஜி அவர்களை சுட்ட பொழுது அவர் வெளிப்படுத்திய வார்த்தைகள் தான் அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆத்மாவாக, எப்படிப்பட்ட உன்னதமான மனிதராக இருக்க முடியும் என்பதை அந்த வெளிப்பட்ட வார்த்தைகள் உதாரணமாக இருக்கின்றன. ஒரு எறும்பு கடித்தால் கூட சனியன் என்று அதை பிடித்து போட்டு நசுக்கி தேய்த்து என்ன கடித்து விட்டது என்று அழித்து கொள்வர்கள் மத்தியிலே குண்டுகள் பாய்ந்த பிறகு அந்த ஒப்பற்ற ஆத்மா வெளிப்படுத்திய வார்த்தைகள், ஹே ராம், ஹே ராம். உள்ளத்திலே எப்படி ஒரு அமைதியும் தெளிவும் இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த நேரத்திலே வர முடியும். குண்டுபட்டால் ஒரு மனிதனால் வார்த்தையை வெளிப்படுத்த முடியுமானால் அந்த வார்த்தைகள் எவ்வளவு கொடூரமானதாக, எவ்வளவு மோசமானதாக, எப்படி பரபரப்பு உள்ளதாக இருந்திருக்க முடியும். உள்ளத்தில் எவ்வளவு அமைதியும் தெளிவும் இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தை அவர்களிடத்திலே வந்திருக்க முடியும். நாம் ஏற்கனவே கடந்து வந்த ஒரு உதாரணம்தான். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள், நல்ல நினைவாற்றல் உள்ளவர்கள், நீங்கள் ஏற்கனவே சொன்னது தானே என்று சொல்லக்கூடும். இருந்தாலும் தொடர்புடையது என்பதனாலே சொல்லுகிறேன். ராஜபாட் ரங்கத்துறையிலே சிவாஜி அவர்களுடைய கதாபாத்திரம் ஒரு கோமாளி வேடம். அரங்கிலே இருப்பவர்களெல்லாம் சிரிக்க வைக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் அவருடைய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கையில் ஒரு துன்பம் நிகழ்ந்து விடுகிறது. அப்பொழுது ஒரு பாடுவதாக ஒரு பாடல், பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு என்று கேட்பார்களே, அதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இதை போன்ற
ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தையும் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். கர்நாடகத்திலே கவுடனஹள்ளி என்ற இடத்திலே ஹரீஷ் என்பவர் 24 வயது இளைஞர் பெங்களூரை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். திப்பேகுண்டனஹள்ளி என்ற இடத்துக்கு அருகிலே வந்த பொழுது ஒரு வாகனத்தை அவர் முந்துகிறார். அப்பொழுது எதிரே வந்த லாரி அவர் மீது மோதி விடுகிறது. இந்த வேளையிலே இந்த ஒரு மோசமான காட்சியை நான் விவரித்து உங்களுடைய மனதிலே ஒரு சலனத்தை ஏற்படுத்த வேண்டுமா என்கிற ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் அவசியமாக அதை சொல்ல வேண்டியிருக்கிறது. உடம்பு 2 துண்டுகளாக ஆகிவிட்டன. அந்த காட்சியை, அந்த கொடூரத்தை நான் பார்த்தேன். அப்பொழுதும் ஒரு கையசைத்து அருகிலே இருக்கிறவர்களை அழைத்து, என்னுடைய உடம்பு இனி எதற்குமே ஆகப்போதலை, என் உயிர் பிரிய போகிறது, என்னுடைய கண்களை தானமாக எடுத்துக்கொள்ள ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று அந்த கட்டத்திலேயும் கெஞ்சுகிறார். ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். ஒரு சாதாரண அடிக்கு ஒரு கல்லிலே காலிலே இடித்து கொள்ளுகிறோம். காலை பிடித்து கொண்டு ஏதோ நடனமாடுவதைப் போல துடிக்கிறவர்கள், குதிக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் உயிர் பிரிய போகிற கணத்திலே கூட, உடலிலே எதுவும் தேராது என்கிற நிலைமையிலே கூட, இரத்த வெள்ளத்திலே மிதக்கிற போது கூட எப்படி ஒரு மனிதனுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், தன்னுடைய கண்கள் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அந்த மனிதர் எப்பேற்பட்ட உதாரணமாக இருக்க முடியும். இளைய சமுதாயத்தின் மீதே நமக்கு ஒரு பெருமதிப்பு ஏற்படுகிற வகையிலே இந்த ஹரீஷ் நடந்து கொண்டிருக்கிறார். மரண வாக்குமூலத்தின் போது என்னென்ன வார்த்தைகள் வரும், சொத்து பத்தை பற்றிய நினைவு வரும், பெண்டாட்டி பிள்ளைகளை பற்றிய நினைவு வரும், அல்லது யார் என்னுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை பழிவாங்குங்கள் என்பதை போன்ற வாக்குமூலங்கள் வரும். ஆனால் இந்த அற்புதமான மனிதர் நேத்ராலயா மருத்துவமனையிலே கொண்டு போய் அந்த கண்களை சேர்க்க செய்ய வேண்டுகோள் விடுத்து அது 2 பேருக்கு இன்றைக்கு பார்வையாக மாறியிருக்கிறது. உயிர் போகும் தருவாயிலும் கூட ஒரு மனிதன் எந்த வகையிலே ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க முடியும், பிறருக்கு உதவ வேண்டும் என்று நினைக்க முடியும் என்பதற்கு இந்த ஹரீஷ் தான் உதாரணம். வலியிலும் வேதனையிலும் கூட எப்படி நற்சிந்தனை விளைய முடியும்? ஒன்றுமில்லாததற்கெல்லாம் நாம் கோபப்படுகிறோம், ஒன்றுமில்லாததற்கெல்லாம் சலித்து கொள்ளுகிறோம். ரூபாய் நோட்டு எண்ணும் பொழுது ஏதோ என்ன சொன்னால் கூட நமக்கு சலிப்பு வருகிறது, கோபம் வருகிறது. ஆனால் எத்தகைய சூழ்நிலையும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, நம்முடைய ஆற்ற வேண்டிய ஒரு செயல்பாடுகளை எந்த சூழ்நிலையிலும் அது கெட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிற உள்ளம் எத்தகைய உள்ளம், எவ்வளவு நல்ல உள்ளமாக இருக்க முடியும், எவ்வளவு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக இருக்க முடியும். நேர்மறை சிந்தனைகள் என்பவை எத்தகைய பாதிப்புகளின் நடுவேயும் சாத்தியம், நடைமுறைக்கு உகந்ததுதான் என்பதை நம்முடைய தேசத்தந்தை அவர்களும் ஹரீஷ் போன்றவர்களும் நம் கண்முன்னே நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த சமூகம் நமக்கு எவ்வளவோ தந்திருக்கிறது, இந்த மண் நமக்கு எவ்வளவோ வாரி வழங்கி இருக்கிறது. ஆனால் இந்த மண்ணிற்கும் இந்த சமூகத்திற்கும் நாம் என்ன திரும்பச் செய்தோம் என்ற கேள்வியை வைத்தால் எத்துணை பேர் நிறைவான பதிலை தர முடியும் என்பது பெரிய வினாவாக இருக்கிறது. நாம் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். நம்முடைய சொல்லும் செயலும் சிந்தனைகளும் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்கிற கோணத்திலே நாம் வாழ்க்கை பாதை அமைத்து கொண்டால் நம்முடைய பார்வைகள் பக்குவப்படும், ஆக்கப்பூர்வமான பார்வையாக மாற முடியும். நேர்மறை சிந்தனைகள் என்பவை நெஞ்சத்திலே விளைவிக்கப்பட்டால் அது விருட்சமாக வளரும். அது ஏதோ மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, அப்படி அல்ல. அது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே சுயநலம் என்று கூட சொல்லலாம். அந்த சுயநலத்திலேயும் ஒரு பொதுநலம் இருக்கிறது. எனவே எத்தகைய கட்டத்திலும் சலித்து கொள்ளாமல், எவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும், எவ்வளவு துன்பத்திற்கு மத்தியிலும், எவ்வளவு வலி வேதனைகளுக்கு மத்தியிலும் நாம் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும். அது சாத்தியம், இதெல்லாம் பேச்சிற்கு ஆகாது, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று சொல்ல முடியாத அளவிற்கு 2 ஆதாரங்களை உங்கள் முன் நான் பணிவோடு வைத்திருக்கிறேன்.
ஏன் இந்த மனிதர்கள் இப்படி விதிவிலக்காக இருக்கிற பொழுது ஏன் நாம் இருக்க முடியாது? எனவே எந்த ஒரு கட்டத்திலும் நம்முடைய எதிர்மறை சிந்தனைகளை கைவிட்டு விடாமல் எவ்வளவு சோதனைகளுக்கு நடுவிலேயும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தினத்திலே வேண்டுகோளாக நான் உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.